வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மேசராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைப்போகிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவைகள் என்றும் சொல்லலாம். அதே போல் இந்து மதத்தை பொறுத்தவரை ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து அனைத்து ஜாதகமும் எழுதி விடுவார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல மொத்தம் 12 ராசிகள் இருக்கிறது. அதில் முதன்மையானது மேசம் ராசி என்றும் சொல்லலாம். ராசிகள் பிறந்திருக்கலாமோ என்ற பலர் இயங்குவார்கள். ஏன் அவ்வாறு ஆசைப்படுகிறார்கள்? மேச ராசியின் குணாதிசயங்கள் என்ன? ஏன் அதனை இவ்வளவு விரும்புகிறார்கள் என்பதை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது என்றும் சொல்லலாம். அதே போல ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயங்கள் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணம் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம். மேசராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம் வாழ்வில் கற்றுக்கொள்ளலாம். இந்த ராசியினருக்கு உடம்பில் பல ஆற்றல்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம். ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாகி விடுகிறது என்றும் கூறப்படுகிறது. மேசராசினருக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லலாம். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனமுடன் செயல்படக்கூடியவர்கள் இவர்கள். மிகவும் நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களாக இருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் குறும்பத்தன்மையோடு உருவாகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல் குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாகவும் விஷயமாக மாற்றுவதில் திறன் கொண்டவர்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்காரர்கள் நகைச்சுவை தன்மையால் அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் கவலை இல்லாமல் மகிழ்ச்சியில் வைத்திருப்பார்கள் என்றும் சொல்லலாம். செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும் என்றும் சொல்லலாம். இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துவிட்டால் அதனை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடன் தைரியமுடன் போராடும் குணம் கொண்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது. என்று இவர்களை நம்பி வருவோரை தன்னிடம் பாதுகாக்க வைத்திருந்து காப்பாற்றும் குணம் படைத்தவர்கள் மேசராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம். மேசராசியினரை ஆண் ராசி என்றுதான் சொல்வார்களாம். பெண்களை தெய்வமாக மதிப்பது, அவர்களுக்கு கஷ்டம் தராத வகையில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது போன்றவற்றை பின்பற்றுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மேசராசியினர் பெண்களுக்கு ஒரு ராணி போல் நடத்துவார்கள் என்றும் கூறலாம். பாசத்தை கூட ஒருவித கோபமாகத்தான் வெளிப்படுத்துவார்களாம். ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை உற்சாகமாகவும் அழகாகவும் மாற்றும் ஆற்றல் படைத்தவர்கள் என்றும் சொல்லலாம். அதே போல அடுத்தவர்களுக்கு சற்றென்று எந்த உதவியும் செய்திட மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. எது சரி எது தவறு என்று ஆராய்ந்த பிறகுதான் பிறருக்கு உதவி செய்வார்கள் என்றும் சொல்லலாம். வரவேற்கத்தக்க விஷயம் இல்லை என்றாலும் கூட பல நேரங்களில் இது நன்மையை தரும் என்றும் சொல்லலாம். ராசிக்காரர்கள் மிகவும் மன உறுதியானவர்கள், மிகுந்த சுயமரியாதை உடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் எந்த ஒரு கஷ்டமான காரியத்தை செய்யவும் தயங்குவதில்லை என்றும் கூறலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையாக பெறுவது பெரும் அதிர்ஷ்டம் என்றும் சொல்லப்படுகிறது. போட்டி என்று வந்துவிட்டால் முதல் ஆளாக நிற்பார்கள். எவ்வளவு கடினமாக போட்டியாக இருந்தாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்றும் சொல்லலாம். ஆகையால் அவர்களின் போட்டி போடும் நபர்கள் சற்று கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும். அவர்களுக்கு விளையாட்டு திறன் இயற்கையாகவே அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். வெற்றி பெறுவதே அவர்களின் குறிக்கோளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் போட்டித்திறன் அவர்கள் செய்யும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு தன் குடும்பம்தான் முதலில், அதற்கு பின்புதான் எல்லாம் ஆகும். எவ்வளவுதான் கோபக்காரராக இருந்தாலும் தன் குடும்பத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல குடும்பத்தின் மீது பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வைத்திருப்பவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம். தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறுவார்கள். அதே போல தன் நகைச்சுவை உணர்வால் அனைவரையும் கவர்ந்திழுப்பார்கள் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசி என்றாலே உற்சாகப்படுத்தும் ராசி என்றும் சொல்லப்படுகிறது. சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் 1 மாதம் அமர்ந்து பலன்களை தருகிறார் என்றும் சொல்லலாம். 12 ராசிகளையும் 360 டிகிரி என்று வைத்து கொண்டால் முதல் 30 டிகிரியில் மேச ராசி இடம் பெறுகிறது என்றும் கூறப்படுகிறது. இந்த ராசியில் இருந்துதான் சூரியன் ஒளி பயணம் தொடங்குகிறதாம். ராசியில் அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஆகியவை இடம் பெற்றிருக்கின்றன என்றும் சொல்லலாம்.
மண்டலத்தை தொலைநோக்கி வழியாக உற்று பார்க்கும் பொழுது மேசம் என்னும் ஆட்டின் வடிவம் தெரிவதை பார்க்கலாம். அதே போல ராசி மண்டலத்தை மனித உடலாக உருவாக்கப்படுவதினால் மேசத்தை கபாலம் என்றும் சொல்லலாம். மேச ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிங்கம் போல இருப்பீர்கள் என்றும் சொல்லலாம். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைகளை பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு அதிபதி சூரியன் ஆவார். எனவே உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி கூர்மை மற்றும் செல்வ வளமும் பெற்றிருப்பார்கள் என்றும் சொல்லலாம். அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேச ராசியில் தான் சூரியன் உச்சம் பெறுகிறார் என்றும் சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் மிகுந்திருக்கும் என்றும் கூறப்படுகிறது. 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்கள் அறிவு பலத்தால் நீங்களே முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அவர்களிடம் அன்பும் அதிக அக்கறையும் காட்டக்கூடியவர்கள் இந்த மேச ராசிக்காரர்கள் என்றும் சொல்லலாம். பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் என்பதால் சொந்த நிலம் வாங்கும் யோகமும் இருக்கிறது. அதே போல உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கும் சுக்கிரன் அதிபதியாகிறார் என்றும் சொல்லலாம். ஆகவே கலைகளில் நடமாட்டம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பழமையானதைத்தான் விரும்பக்கூடியவர்கள். அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வரக்கூடியவர்கள் ஆவீர்கள். அது மட்டும் இல்லாமல் மண் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமானதாகவும் இருக்கும் என்றும் சொல்லலாம். ராசிக்காரர்களும் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகமாக இருக்கும் என்றும் சொல்லலாம். வேலையிலும் வெகு சீக்கிரம் சாதனை படைக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவரதும் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்றும் சொல்லலாம். போல இந்த ராசிக்காரர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டார்களாம். படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் இருக்கும் என்றும் சொல்லலாம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி நிலம் என்றும் சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு பிடித்தமானதாக திகழக்கூடிய இடம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் அமைந்த தலங்களில் உங்கள் ராசிநாதனான செவ்வாயை வழிபட நடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் தரிசிக்கும் போது உங்கள் வாழ்வும் மலையாகவும் உயரும் என்றும் சொல்லப்படுகிறது. சென்று வழிபடக்கூடிய தலங்கள் மலைத்தலங்கள் என்றும் சொல்லலாம். அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை சென்று தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாக்கத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்து அருள் புரியும் அற்புதமான தலம் பழனி என்றும் சொல்லலாம். ஆகவே எப்பொழுதும் உங்கள் உள்ளத்தில் பழனி முருகனை நினைத்து வழிபடுங்கள், ரொம்பவே நல்லது. ராசிக்காரர்கள் இந்த தலத்திற்கு எப்பொழுது சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் நல்ல ஏற்றமும் நிச்சயம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். ராசிக்காரர்கள் பொறுமை இல்லாதவர்களாகவும் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக கடுமையாக போராடக்கூடிய குணம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் எளிதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கிறது என்றும் சொல்லலாம். அவர்கள் மனதில் பட்டதை மறக்காமல் பேசக்கூடியவர்கள் ஆவார்கள். இந்த ராசிக்காரர்கள் தைரியமும் தலைமை பொறுப்பும் இருக்கக்கூடியவர்கள். மேசராசிக்காரர்கள் உறுதி மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லலாம். மேசராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் சிவப்பு தொடர்பான பணிகள் இவருக்கு நல்ல விதமாக கை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானவையாக இருக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடமாகவும் சொல்லப்படுகிறது. சிம்மராசிக்காரர்கள் மேச ராசிக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் ஆவார்கள். நெருப்பு அறிகுறியாக இருப்பதால் சிம்மம் மேசம் போன்ற பண்புகளை பகிர்ந்து கொள்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இருவரும் சுறுசுறுப்பு ஆனவர்கள் மற்றும் முழு நம்பிக்கை கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ராசிக்காரர்கள் மேற்கு திசையை நோக்கி தலைவாசல் வைத்து வீடு கட்டுவது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை தரும் என்றும் சொல்லலாம். அதிபதி புதன் ஆவார். மேச ராசியின் மீது சூரிய பகவான் மிக முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் கடகம், விருச்சகம் மற்றும் மீனம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளி மோதிரம் அணிவது மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளி மோதிரம் கட்டாயம் அணியலாம் என்றும் சொல்லலாம். ஆனால் மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் தவறுதலாக கூட வெள்ளி மோதிரத்தை அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் கெடு பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றும் அதன் நகைச்சுவைகளுடன் தொடர்புடையதாகும். இது செவ்வாய் கிரகத்துடன் வலுவான தொடர்புடையது என்றும் சொல்லலாம்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.